சக்தி, என்னாச்சுமா? ஆபீஸ்ல இருந்து வந்த உடனே கலகலன்னு பேசுவ. இன்னைக்கு என்னமோ வந்ததுல இருந்தே மூஞ்சிய உம்முன்னு வச்சிருக்க. என்னாச்சு சொல்லு. அதான் மனசை கெடுக்கிறதுக்குனே ஆபீஸ்ல ஒருத்தி இருக்காளே. யாரு? சௌந்தர்யாவா? ஆமா, அவ பண்ண வேலைதான். இன்னைக்கு சௌந்தர்யாவோட பேசிக்கிட்டு இருந்ததை கேட்டுக்கிட்டு தான் இருந்தேன் சக்தி. அவ இப்படி ஒரு வெறுப்போட இருப்பான்னு நான் நினைக்கவே இல்லைங்க. அவகிட்ட பாசங்கிறதே கொஞ்சம் கூட இல்லாம போயிடுச்சு. அதான் தெரியுமே சக்தி. சக்தியோட மனசையே இந்த அளவுக்கு வேதனைப்படுத்திருக்கான்னு அவளை ஏன் இன்னும் ஆபீஸ்ல வச்சிருக்க, வெளியே தள்ளாம? சக்தி ஒரு வார்த்தை சொல்லட்டும் பாட்டி, நாளைக்கே அதை பண்ணிடுறேன். நாளுக்கு நாள் அவளோட குணம் மாறிக்கிட்டே தான் போகுது. இனிமேல அவளை வச்சிருக்கிறதுல அர்த்தமே இல்லை. வேண்டாங்க, அவ அங்க இருக்கட்டும். கொஞ்ச நாளைக்கு நான் ஆபீஸ்க்கு வராம இருக்கேன். அவளுக்காக நீ ஏம்மா போகாம இருக்க? அது உன்னோட கம்பெனி. இல்ல சக்தி, நீ இல்லாம இருந்தா அது நல்லா இருக்காது. சௌந்தர்யா விஷயத்துல நான் தோத்துட்டேங்க. இது வரைக்கும் என் வாழ்க்கையில எவ்வளவோ விஷயங்கள் நடந்திருக்கு. எல்லாத்துலயும் நான் ஜெயிச்சுட்டு தான் வந்திருக்கேன். தாமோதர ரேஷ்மி விஷயத்திலயும் சரி, வீண்பழி சுமத்தி நான் ஜெயிலுக்கு போன விஷயத்திலயும் சரி, திலீப் அர்ச்சனா கல்யாண விஷயத்திலயும் சரி, இப்படி எல்லா விஷயத்திலயும் நான் ஜெயிச்சுட்டு தான் வந்திருக்கேன். ஆனா சௌந்தர்யா விஷயத்துல நான் தோத்துட்டேங்க. என்னால் அவளை கடைசி வரைக்கும் திருத்தவே முடியல. அவ மட்டும் என் சொல்படி கேட்டிருந்தானா அவளுக்கு இந்த மாதிரி நிலைமையே வந்திருக்காது. அவளோட அனாவசியமான பயம்தான் அவளுக்கு குழந்தையே இல்லாம பண்ணிடுச்சு. இப்ப பாருங்க, அவளால எங்க குடும்பமே செதறி நிக்குது. அண்ணன் ஒரு பக்கம், அப்பா அம்மா ஒரு பக்கம், அர்ச்சனா ஒரு பக்கம்னு குடும்பமே ஆளுக்கு ஒரு திசையா போயிட்டாங்க. சொந்த பந்தங்களை ஒண்ணு சேர்த்து வைக்கணுங்கிற என்னோட முயற்சி எல்லாமே தோத்துருச்சுங்க. இல்ல சக்தி, தோக்கல. உன்கிட்ட இருக்கிற பொறுப்பு, பக்குவம் இதெல்லாம் அவங்க கிட்ட இல்ல. தனிப்பட்ட விஷயங்களை பெருசா நினைக்கிறதுனாலதான் இப்படி ஆளாளுக்கு பிரிஞ்சு போயிருக்காங்க. சொந்த பந்தத்தோட அருமை அவங்களுக்கு புரியல. சௌந்தர்யா, மௌலி, அர்ச்சனா இவங்களையெல்லாம் விடு. உங்க அப்பா அம்மாவும் அப்படிதான் இருக்காங்க. மகனையும் மருமகளையும் விட்டுட்டு அவங்க ஏன் தமயந்தி வீட்டுல போய் இருக்கணும்? அவங்க பண்றதெல்லாம் தப்புன்னு இன்னும் அவங்க உணரல. அதை உணரும் போதுதான் கண்டிப்பா மறுபடியும் அவங்க ஒன்னாவாங்க. நீ சொன்ன மாதிரி எல்லாத்துலயும் ஜெயிச்ச. ஆனா அதுக்காக எவ்வளவு நாள் போராட வேண்டி இருந்தது. அதே மாதிரிதான் இவங்க விஷயத்திலேயே நம்ம போராடணும் சக்தி. எனக்கு உன் மேல நம்பிக்கை இருக்கு சக்தி. பிரிஞ்சவங்க எல்லாரையும் நீதான் ஒண்ணு சேர்த்து வைக்க போற. இது சத்தியம். டேய், என்ன போக வேண்டாம்னு சொல்லிட்டு நீ ஏன்டா அவளை பார்க்க போன? அவதான் ஏதாவது சொல்லுன்னு தெரியும்ல. போகக்கூடாதுதான்ப்பா நினச்சிட்டு இருந்தேன். ஆனால் அந்த ஆஃபீஸில் இருந்துக்கிட்டே அவளை பார்க்காம பேசாமல் எப்படிப்பா இருக்க முடியும்? வேலை விஷயமா அவகிட்ட பேசிதானப்பா ஆகணும். எனக்கு கஷ்டமாக இருக்குப்பா. சரியா சாப்பிட்றாளா, தூங்குறாளா எதுவுமே தெரியல. அவ கூட லேடிஸ் யாரா இருந்தால் கூட பரவாயில்லப்பா. தனியாக இருக்கா. ஏதாவது உடம்புக்கு முடியாமல் போச்சுன்னா என்னப்பா பண்ணுறது? நாளைக்கு ஏதாவது ஒன்று ஆயிடுச்சுன்னா அந்த பழியும் ஏமால தான்ப்பா விழும். ஏங்க, அவங்க வீட்ல இருக்கிற எல்லாரையும் கூப்பிட்டு பேசி ஏதாவது ஒரு முடிவு பண்ணலாம்ல. அவங்களும் யாரும் ஒன்னும் இல்லையம்மா. அவளோட அப்பா அம்மா 2 பேரும் தமயந்தி வீட்டுல போய் இருக்காங்க. மௌலி, சௌந்தர்யா மட்டும்தான் அந்த வீட்டுல இருக்காங்க. சக்தி பிரேமோட இருக்கா. யார போய் கூப்பிட முடியும்? ஏங்க, சக்தி கிட்ட பேசுங்க. அவ தானே இவங்க 2 பேரையும் கூட்டிட்டு போய் கல்யாணம் பண்ணி வச்சா. நமக்கும் தெரியாம மத்தவங்களுக்கும் தெரியாம திலீப்பை மட்டும் தனியா கூட்டிட்டு போய் அர்ச்சனாவோட கல்யாணம் பண்ணி வச்சால. பிரச்சனைன்னு வரும்போது மட்டும் ஒதுங்கி இருந்தா என்னங்க அர்த்தம்? அவங்க குடும்பத்துல வேற வேற பிரச்சனை எல்லாம் இருக்குங்க. அதெல்லாம் நமக்கு வேண்டாம். அர்ச்சனா விஷயத்தை மட்டும் சரி பண்ணுனா போதும். நம்ம வீட்டுக்கு வரலனாலும் பரவாயில்ல. அவங்க கண் பார்வையிலேயே ஏதாவது ஒரு வீட்டுல அவளை குடி வைக்க சொல்லுங்க. அர்ச்சனா மட்டும் இல்லப்பா, அவங்க வீட்டில் இருக்கிறவங்களும் அப்படித்தான் இருக்காங்க. வீட்டை விட்டு போய் ஒரு பொண்ணு தனியா இருக்காளுன்னு கொஞ்சமாவது நினைக்கிறாங்களா?
அவளே போறேன்னு சொன்னாலும் அவங்க எப்படி அனுப்பலாம்? அவ அங்க தனியா இருக்கிறத யாராவது பார்த்தாங்கன்னா அவங்கள கேக்குறத விட நம்மள தான் அதிகமா கேட்பாங்க. கல்யாணமாகி ஒரு பொண்ணு புருஷனோட வந்துட்டா அவங்க தான் எல்லாத்துக்கும் பொறுப்பாவாங்க. நீங்க பேசுங்கப்பா. மத்தவங்க கிட்ட பேச முடியலனா தமேந்தி கிட்ட போய் பேசுங்கப்பா. தமயந்தி கிட்டயா? ஆமாப்பா. இப்பதான் அவ சக்தியோட குடும்பத்துல ஐக்கியமா போறாள்ல. அது மட்டும் இல்லாம அவங்க ஆபீஸ்ல லீகல் அட்வைசரா வேற இருக்காப்பா. அவளை வச்சு அவங்க கிட்ட பேச சொல்லுங்கப்பா. இல்லைன்னா முறைப்படி விவாகரத்துக்கு அப்ளை பண்ண சொல்லுங்க. ஏற்கனவே என்ன டைவர்ஸ் பண்றதுக்கு போலியான டாக்குமெண்ட்ஸை தயார் பண்ணவ தானே பாவ. இப்போ அவளுக்கு நானே எல்லா பேப்பர்ஸ்லையும் சைன் பண்ணி தரேன். ஏற்பாடு பண்ண சொல்லுங்க. அப்படி முறையா 2 பேரும் பிரிஞ்சுட்டா யாருக்கும் எந்த கஷ்டமும் இருக்காதுப்பா. பேசுங்க ப்ளீஸ், தயவு செஞ்சு பேசுங்க. இப்படியே சும்மா மச நின்னுகிட்டு இருக்காம அவன் என்ன சொல்றானோ அதை செய்யுங்க. நல்லா இருக்காமா? நல்லா இருக்குமா, அழகா இருக்கு. உங்களுக்கு பிடிச்சிருக்கா? ம். இது பாத்தியா? பிடிச்சிருக்கா? பிடிச்சிருக்கு. தமயந்தி, என்னப்பா? இந்த நகைகளையும் அதோட சேர்த்து வச்சுக்கோமா. இந்த நகை ஏது? யாருதுப்பா இதெல்லாம்? இதெல்லாம் உங்க அம்மாவோட நகைமா. உங்க அம்மாவை நான் கூட்டிட்டு வரும்போது அவ போட்டிருந்ததுமா இது. கஷ்டப்பட்ட காலத்துல இது எல்லாத்தையும் கலட்டி கொடுத்து உங்க அம்மா இத வித்துட்டு வர சொன்னாமா. ஆனா என் மனசு கேட்கலம்மா. இத அப்படியே வச்சுட்டேன். தாய் வீட்டு சீதனமா என்னால உனக்கு கொடுக்க முடிஞ்சது இது மட்டும்தாமா. மங்களமா அவளை சேர்ந்தவங்களும் இந்த வீட்டுல இருந்தப்ப நான் அடிக்கடி வந்துட்டு போனனே, அதுக்கு காரணம் கூட இந்த நகைகள் தாமா. இதுக்கு ஏதாவது ஆயிடுமோங்கிற பயந்தாமா. நல்ல வேலை இது அவங்க கண்ணுல படல. ஏற்கனவே உனக்கு ஒரு கல்யாண ஏற்பாடு பண்ண. அந்த சமயத்திலே இதை கொடுக்கலான்னு நினைச்சேன். ஆனாலும் முறையில்லாம நடக்கிற கல்யாணமாச்சே, அதனால தான் கொடுக்கலம்மா. நல்ல வேலை அந்த கல்யாணமும் நடக்கல. நீயும் தப்பிச்ச, இந்த நகைகளும் தப்பிச்சது. சொத்துக்களாகட்டும் சொந்த பந்தங்களாகட்டும் அதுன்னு சேரதுக்கு ஒரு நேரம் இருக்குமா. அந்த நேரம் தான் இப்போ உனக்கு வந்திருக்கு. என்ன சக்தி, நீங்க 2 பேர் மட்டும் வந்திருக்கீங்க? உங்க வீட்டு பெரியவரை கூட்டிட்டு வரலையா? என்ன பெரியவர்னு கேட்டதும் 2 பேரும் முழிச்சு பாக்குறீங்க? என் பேரனை கூட்டிட்டு வரலையான்னு கேட்டேன். அவன் தான் சில பேருக்கு பிரச்சனையா இருக்கானே. பிரச்சனை மௌலி வீட்ல தானே, இங்க இல்லையே. அதனால என்ன தமேந்தி, இனிமே நீ எங்க வீட்டுல தானே இருக்க போற. அப்புறம் என்ன, குழந்தைய நீயே வச்சு கொஞ்சிக்கோ. கல்யாணத்துக்கு நாள் நெருங்கிக்கிட்டே வருது தமயந்தி. உனக்கு வேண்டியவங்க கிட்ட எல்லாம் சொல்லிட்டே இல்ல? இல்லைங்க, இனிமேல் தான் சொல்லணும். பத்திரிகையெல்லாம் முதலே கொடுத்து அனுப்பியிருந்தேனே. என்னமோ தெரியலைங்க, மனசுக்குள்ள ஒரு குழப்பமாவே இருந்தது. அதனாலதான் நான் யாருக்குமே கொடுக்கல. எந்த குழப்பமும் வேண்டாம் தமயந்தி. இது சக்தி பண்ண கல்யாண ஏற்பாடு. நிச்சயமா நல்லபடியா நடக்கும். சரி, மௌலி சௌந்தர்யா அர்ச்சனா எல்லாம் வருவாங்கல்ல? அவங்க வரணுங்கிறதுல அவசியம் இல்ல தமயந்தி. எங்க 2 பேருக்காகவோ உனக்காகவோ வரலனா கூட பரவாயில்ல, கல்கிக்காகவாவது வரணும். உண்மையாலுமே அவன் மேல அவங்களுக்கு பாசம் இருந்துச்சுன்னா அவங்க வரட்டும். அப்படி வரலனாலும் பரவாயில்ல. என்னங்க நீங்க இப்படி சொல்றீங்க? கோமம் எப்பவுமே நிரந்தரமா இருக்கிற குணம் இல்ல. அவங்கள கண்டிப்பா நான் வர வைக்கிறேன். தமயந்தி, கல்யாணத்துக்கு அப்புறம் நீங்க எங்க வீட்ல இருந்தாலும் சரி, இல்ல இந்த வீட்ல இருந்தாலும் சரி, அது உங்க இஷ்டம். நாங்க எதுவும் சொல்ல போறது இல்ல. இங்க வேண்டாம் மாப்ள, தமயந்தி அங்கே வந்து இருக்கட்டும்.
முறைங்கிறது மட்டும் இல்ல, இது வரைக்கும் சொந்த பந்தங்களோட வாழ்ற பாக்கியம்தான் அவளுக்கு கிடைக்கவே இல்ல. இது வரைக்கும் இங்க கிடைக்காத அந்த அதிர்ஷ்டம் இனிமே தமயந்திக்கு அங்க கிடைக்கட்டுமே. சரியத்த, அவங்களுக்கு எங்க இஷ்டமோ அங்கேயே இருக்கட்டும். சக்தி, உன் தங்கச்சியை கொஞ்சினதுலாம் போதும், நம்ம கிளம்பலாமா? கிளம்பலாங்க. சரியத்த, வரேம்மா. ஆ. அப்பா வரேன். சரி. வரேன். சௌந்தர்யா, ஆ என்னங்க, எதுக்கு ஹோட்டல்ல இருந்து வாங்கிட்டு வந்திருக்கீங்க? நான் தான் சமைக்க போறேன்ல. அது இல்ல சௌந்தர்யா, நீ வேலைக்கு போயிட்டு வந்துட்டு உடனே சமைக்கணும்னா கஷ்டமா இருக்கும்ல, அதான் ஹோட்டல்ல வாங்கிட்டு வந்தேன். ம்ஹும். உன் சமையல் சாப்பிட்டு சாப்பிட்டு நாக்கு செத்து போச்சு. என்ன சொன்னீங்க? ஆ? ஏன் சமையல் சாப்பிட்டு நாக்கு செத்து போச்சா? ஆமா, முத எங்க வீட்டுக்கு வரும்போது உனக்கு காஃபி கூட போட தெரியாது. அதுக்கப்புறம் எங்க அம்மா சொல்லி ஏதோ அரைகுறையா நீ கத்துக்கிட்ட. சரி வா, பசிக்குது, சாப்பிடலாம். பழைய கதைலாம் எதுக்கு? இல்லைங்க, நீங்க சொல்லும் போதுதான் எனக்கு அந்த நினைவெல்லாம் வருதுங்க. எங்க வீட்ல நான் இருந்த வரைக்கும் எல்லா வேலையும் பாட்டி தான் பாத்துக்கிட்டாங்க. ம், எங்க அம்மாவுக்கு அப்புறம் அண்ணி வந்தாங்க, அவங்களே என்ன வேலை செய்ய விடல. அப்ப இருந்த பாசம் இப்ப அவங்களுக்கு இல்லாம போயிடுச்சுல. அதே மாதிரிதான் அத்தைய கூட என் அம்மாவா நினைச்சேன். ஆனா தமேந்தி வந்ததுக்கு அப்புறம் அவங்க கூட ரொம்ப மாறிட்டாங்கல்ல. தமயந்தியோட சுயரூபம் இன்னும் அவங்களுக்கு தெரியல சௌந்தர்யா. அதை முழுசா தெரிஞ்சுக்கிட்டாங்கன்னா அவங்களும் மாறிடுவாங்க. இன்னைக்கு நாம இப்படி கஷ்டப்படுறோம்னா 2 பொண்ணுங்களால தான். ஒன்னு ரேஷ்மி, அவ தொலைஞ்சா. இன்னொன்னு அந்த தமயந்தி. சக்தியோட வாழ்க்கையை அழிக்கணும்னு ரேஷ்மி நினைச்சா, அர்ச்சனாவோட வாழ்க்கையை அழிக்கணும்னு இந்த தமயந்தி நினைக்கிறான். அவங்க அப்ப பண்ண பாதிப்பு இன்னும் அப்படியே தானே இருக்கு. நல்ல வேளை சக்தி தப்பிச்சிட்டா, ஆனா அர்ச்சனாவால முடியல. என் அம்மாவும் சரி சக்தியும் சரி என்னைக்காவது ஒரு நாள் புரிஞ்சுப்பாங்க. அழுதாலும் சிரிச்சாலும் கண்ணீர் வராது. ஒரு சிறு தூசி கண்ணில் பட்டாலும் கண்ணீர் வரும். அப்படிப்பட்ட தூசி தான் தமயந்தி. சீக்கிரம் அதை புரிஞ்சுப்பாங்க. ஹலோ மௌலி, நீ எப்படி இருக்கப்பா? நல்லா இருக்கேன் பாட்டி. சொல்லுங்க பாட்டி. சௌந்தர்யா இருக்காளா? இருக்கா? மௌலி, உங்ககிட்ட நான் கொஞ்சம் பேசணும். கோவிலுக்கு வரியா? வரேன் பாட்டி. சரிப்பா. குடும்ப சரித்திரத்தை பூராவும் எம்டி கிட்டயும் வசந்த் கிட்டயும் போய் சொல்லிட்டியா? எங்க அப்பாவை பத்தி உனக்கு நல்லாவே தெரியும். எதுக்கும் கண் கலக்காத மனுஷன் அவரு. ஆனா எங்க வீட்டுல கண்ணீர் விட்டு அழுதுட்டு இருக்காரு. தயவு செஞ்சு இனிமே என்ன டிஸ்டர்ப் பண்ணாதீங்க. இனிமே நம்ம 2 பேருக்கும் ஒத்து வராது. அர்ச்சனா, வாங்க வசந்த், உட்காருங்க. சாப்பிட்டீங்களா அர்ச்சனா? சாப்பிட்டேன். நான் வேணா உங்க வீட்ல பேசி பார்க்கட்டுமா அர்ச்சனா? எதுக்கு? தனியா இருந்து கஷ்டப்படுறீங்களே, ஹெல்ப்புக்கு யாரையாவது கூப்பிடலான்னுதான். வரமாட்டாங்க வசந்த். இப்ப நான் இங்க இருக்கிறது எங்க அப்பா, அம்மா, அண்ணன், அக்கா, அண்ணி எல்லாருக்குமே தெரியும். இது வரைக்கும் என்ன பார்க்க யாருமே வரல. அவங்களுக்கு அவங்கவுங்க பிரச்சனை தான் முக்கியமா இருக்கு. என்னை பத்தி நினைக்கிறதுக்கெல்லாம் ஏது நேரம்? பாசமும் பிரிவும் பக்கத்துல இருந்தாதான் வருமோ என்னமோ. இல்ல அர்ச்சனா, இப்படி எல்லாம் வெறுப்புல பேசாதீங்க. வெறுப்பில்ல வசந்த்,
அது உண்மைதானே? சில நேரத்துல நான் வேலைக்கு வந்தது கூட தப்போன்னு தோணுச்சு. நான் இங்க வந்தது எங்க வீட்ல யாருக்குமே பிடிக்கல. வேலைக்கு போக வேண்டாம்னு சொன்னாங்க. எல்லார் பேச்சையும் மீறிதான் வந்தேன். ஒரு விதத்துல அதுவும் நல்லதுதான். வேலை செய்யும் போதாவது எனக்கு நிம்மதி கிடைக்குது. இல்லைன்னா என் பிரச்சனை மட்டும் இல்லாம அவங்க பிரச்சனையும் நான் சுமந்துகிட்டு இருக்கணும். நான் பேசாம கல்யாணமே பண்ணாம இருந்திருக்கலாம். பதட்டத்தோட தான் என் கல்யாணமே நடந்தது. அதுக்கப்புறம் கூட அதே பதட்டத்தோட தான் நான் வாழ்ந்துகிட்டு இருக்கேன். நாளைக்கு என்ன ஆகுங்கிறத நினைச்சாலே எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. பயப்படாதீங்க அர்ச்சனா, நாங்க தான் உங்களுக்கு சப்போர்ட்டா இருக்கோம்ல, நாங்க பாத்துக்கிறோம். சரி அர்ச்சனா, நான் கிளம்புறேன். ஆ சரி. அர்ச்சனா, உங்களுக்கு ஏதாவது ஹெல்ப் தேவைன்னா கால் பண்ணுங்க. என்னாச்சு அர்ச்சனா? அர்ச்சனா என்னாச்சு? என்னாச்சுங்க? என்ன ஆச்சு அர்ச்சனா, சொல்லுங்க. என்ன அர்ச்சனா, ஏதாவது ப்ராப்ளமா? வேணா டாக்டர்கிட்ட போலாமா? இல்ல வசந்த், வேண்டாம். கொஞ்ச நேரம் போச்சுன்னா சரியாயிடும். நீங்க புறப்படுங்க, நான் பாத்துக்கிறேன். ஜாக்கிரதையா இருங்க அர்ச்சனா. ஏதாவது தேவைன்னா எனக்கு ஃபோன் பண்ணுங்க. ஆ, வர அர்ச்சனா. ம். திலீப் சார். நீங்க கொஞ்ச நாளைக்கு டெஸ்பேச் செக்ஷனையும் பாத்துக்குங்க. ஓகே சரியா? சார், அதை வசந்த் தானே பார்த்துட்டு இருந்தாரு. ஆமா, இப்போ நான் அவருக்கு வேற வேலை கொடுத்துருக்கேன். நம்ம கம்பெனி ஸ்டாஃப் அர்ச்சனா தங்கியிருக்காங்கல்ல, அவங்களுக்கு ஹெல்ப்பா இருக்க சொல்லியிருக்கேன். அதனால அவர் அங்க அடிக்கடி போக வேண்டியது இருக்கும். அதனால தான் சொன்னேன். சார், நான் வேணா அவங்கள பார்த்துக்கிறேன் சார். வேண்டாம் திலீப், வசந்த் போனாதான் சரியா இருக்கும். வணக்கம் சார். வணக்கம், வாப்பா. அர்ச்சனா எப்படி இருக்காங்க? சார், அவங்க உடம்பு சரியில்லாம இருக்காங்க சார். அவங்களோட பேசிக்கிட்டு இருந்தப்ப திடீர்னு தலை சுத்தி கீழே விழ பார்த்தாங்க. நல்ல வேளையா நான் பிடிச்சிட்டேன். அப்புறம் வாமிட் எடுத்தாங்க. உடனே டாக்டருக்கு ஃபோன் பண்ணி வர சொல்ல வேண்டியது தானே? கேட்டேன் சார், அர்ச்சனா வேண்டான்னு சொல்லிட்டாங்க. ஒண்ணு பண்ணுங்க வசந்த், அர்ச்சனாவுக்கு துணையா யாராவது ஒரு லேடி ஏற்பாடு பண்ணுங்க. அவங்க பக்கத்துல இருந்து பாத்துக்கிட்டோம். சரிங்க சார். அது மட்டும் இல்லாம அர்ச்சனாவோட ஹஸ்பண்ட் யாருன்னு விசாரிங்க. அத பத்தி பேச அவங்களுக்கு விருப்பமே இல்லை சார். அதுக்காக அப்படியே விட்டுற முடியுமா? அவரை கூப்பிட்டு அவருக்கு என்ன பிரச்சனைன்னு கேளுங்க. ஒரு பொண்ணை இப்படி தனியா தவிக்க விட்டுருக்காரு, இது நல்லாவா இருக்கு? அவரை கூப்பிட்டு பேசி இனிமேலாவது தப்பு பண்ணாம இருக்க சொல்லுங்க. சார், அதுக்கு அர்ச்சனா சம்மதிக்க மாட்டாங்க சார். அவரோட வாழவே அவங்களுக்கு விருப்பமே இல்லை சார். நான் கூட அர்ச்சனா கிட்ட அவங்க வீட்ல இருந்து யாரையாவது கூட்டிட்டு வருவான்னு கேட்டேன். வேண்டான்னு சொல்லிட்டாங்க. எல்லாரும் மேல இவ்வளவு வெறுப்பா இருக்காங்கன்னா அவங்கெல்லாம் அர்ச்சனா மனசை எவ்வளவு காயப்படுத்தி இருப்பாங்க. கொஞ்சம் கூட மனசாட்சி இல்லாம நடந்திருக்காங்களே. அன்னைக்கு ரெஸ்டாரண்ட்ல அர்ச்சனா சொல்லும் போது கேட்கவே மனசுக்கு ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு. விஷம் வச்சு கொல்ல பார்த்திருக்காங்கன்னா அந்த குடும்பத்தில் இருக்கிறவங்க எவ்வளவு மோசமான ஆளுங்களா இருந்திருக்காங்க. இனிமே அர்ச்சனா அந்த குடும்பத்துல போய் எப்படி வாழ்வாங்க? இனிமே அவங்க எங்கேயும் போக வேண்டாம் சார். அவங்கள நானே கவனிச்சுக்கிறேன். திலீப், நீங்க போய் உங்க ஒர்க்க பாருங்க. ஓகே வசந்த், நாம கிளம்பலாம். ஓகே சார். இவ இப்படி அவமானப்படுத்திட்டாளு. எம்டி என்னடானா குடும்பத்தை பத்தி அவ்வளவு திட்டுறாரு. இவன் என்னடானா அவளை தாங்கி பிடிச்சேங்கிறான். நான் பாத்துக்கிறேன்னு வேற சொல்றான். இப்ப எல்லாம் ஒர்க் விஷயத்துல சௌந்தர்யா ரொம்ப கரெக்டா இருக்கா. அப்படியா? ம், ஆமா. ஏற்கனவே ஒரு நாள் சேலரி ஸ்லிப்ல தப்பு நடந்தது இல்ல? ஆமா. அதுக்காக வேற ஒரு ஸ்டாஃப் கிட்ட கொடுத்து அவங்க கிட்ட போட சொல்லியிருந்தேன். அந்த விஷயம் எப்படியும் சௌந்தர்யாக்கு தெரிஞ்சிடுச்சு. என்கிட்ட சண்டை கூட வந்துட்டா. அவ ஆபீஸ்க்கு வர்றதே யாரோ ஒருத்தர்கிட்ட சண்டை போடுதானே. அதெல்லாம் விடுங்க. ஆனா இப்பெல்லாம் பில் அமௌண்ட் எல்லாம் கரெக்டா எழுதிடுறா.
அதே மாதிரி அக்கவுண்ட்ஸ்லயும் ரொம்ப தெளிவா இருக்கா. அவ இப்படியே இருந்துட்டான்னா பரவாயில்ல தமேந்தி. அன்னைக்கு நானும் பிரேமும் கூட அட்வைஸ் பண்ணோம். சில விஷயங்களை நானும் பிரேமும் கூட ஒரே மாதிரி இருப்போம். எங்களோட கஷ்டங்களை எப்பவுமே மத்தவங்க மேல திணிக்க மாட்டோம். ஆனா சௌந்தர்யாவும் எங்க அண்ணனும் அப்படி இல்லை. அந்த கஷ்டங்களை மத்தவங்கள அனுபவிக்கணும்னு நினைப்பாங்க. இப்போ அதுதான் பிரச்சனையா இருக்கு. ஆ, வா சௌந்தர்யா. உங்ககிட்ட நான் கொஞ்சம் தனியா பேசணும் அண்ணி. பரவாயில்ல சொல்லு. தமைந்தியும் நம்ம குடும்பத்துல ஒருத்தி ஆக போறவ தானே. இல்ல இல்ல, நான் உங்ககிட்ட தனியா தான் பேசணும். சரி சக்தி, நான் வெளியே இருக்கேன். இனிமே நான் வேலைக்கு வரலன்னு முடிவு பண்ணிட்டேன். ஏன் சௌந்தர்யா? இப்பதானே நீ நல்லா ஒர்க் பண்ணிட்டு இருக்க, அப்புறம் என்ன? இன்னும் சொல்லணும்னா இப்பதான் தமைந்தி உன்னை பத்தி பெருமையா சொல்லிட்டு இருந்தா. அவெல்லாம் எனக்கு ஒன்னும் கான்டாக்ட் சர்டிபிகேட் தர வேண்டாம் அண்ணி. உங்களுக்கு தேவைன்னா தப்பு செய்றவங்க கூட நீங்க சேர்ந்துப்பீங்க. ஆனா நான் அப்படி இல்ல. என்னால அவங்கள மறக்கவும் முடியாது, என்னைக்கும் மன்னிக்கவும் முடியாது.